வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று 1600 ஆண்டுகளாக உலகத்தையே ஆச்சரியப்படுத்தும் மர்ம கோட்டை சிகிரியா. சிலர் இதை உலகின் 8வது அதிசயம் என்று கூறுகிறார்கள். சிலர் இதை ஒரு மன்னரின் அகம்பாவ கோட்டை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் உண்மையில் இதன் பின்னால் என்ன இருக்கு? வாருங்கள், பயணத்தை தொடங்கலாம். இலங்கையின் மத்திய பகுதியில் உள்ள 200 மீட்டர் உயர பாறை இயற்கையாக உருவான பாறை. ஆனால் மேல் பகுதி முழுவதும் மனிதர்கள் வடிவமைத்த அரண்மனை. பாறையை சுற்றி பச்சை பசேல் காடுகள், பழமையான கிராமங்கள். தொலைவில் பார்த்தால் அந்த பாறை சிங்கம் போல எழுந்து நிற்கும். அதனால்தான் சிங்கக்கோட்டை என்று பெயர். நீங்கள் நினைத்து பாருங்கள், 1000 ஆண்டுகளுக்கு முன் எந்த தொழில்நுட்பமும் இல்லாமல் இந்த உயரத்தில் யாராவது அரண்மனை கட்டுவது சாத்தியமா? மன்னர் காஷியப்பனின் கதை. கிறிஸ்துக்கு பின் 477 மன்னர் தூதுசேனன். அவர் மிகவும் நீதிமான். ஆனால் அவரின் மகன் காஷியப்பன் அதிகார தாக்கத்தால் தன் தந்தையை உயிரோடு சுவருக்குள் புதைத்தான். சிங்காசனத்தை பிடித்தான். ஆனால் பயம். தம்பி மோகலலன் இந்தியாவுக்கு பறந்து படை சேர்க்கிறார். அதனால் பாதுகாப்பான இடம் தேவை. அவர் தேர்வு செய்த இடம் சிகிரியா பாறை. 7 வருடங்கள் வேலை செய்து மேல் அரண்மனையை, கீழே தோட்டங்கள், சுவர் ஓவியங்கள் அனைத்தையும் கட்டினான். ஆனால் காஷியப்பன் ஒரு மன்னரா, கொலைகாரனா, கட்டடக் கலைஞனா? வரலாறு இன்னும் குழம்பிக்கொண்டேதான் இருக்கிறது. பாறையின் நடுப்பகுதியில் 500க்கும் மேற்பட்ட பெண்களின் ஓவியங்கள், கம்பீரமான ஆடை, ஆபரணங்கள், புன்னகை. சிலர் சொல்லுகிறார்கள் இவை காஷியப்பனின் ஹேராம் பெண்கள். சிலர் சொல்லுகிறார்கள் இவை தேவலோக கன்னியர்கள். இன்னும் ஆராய்ச்சியாளர்கள் முடிவுக்கு வரவில்லை. பாறை ஏறுவதற்கான வழியில் பெரிய சிங்க வாயில், 2 பெரும் சிங்க கால்கள் இன்னும் இருக்கின்றன. அந்த வாயில் வழியாக மேலே சென்றால் மன்னரின் அரண்மனை. சிங்கம் சக்தியின் சின்னம். காஷியப்பன் தன்னை சிங்கம் போல உலகம் பார்க்க வேண்டும் என்று எண்ணினார். நண்பர்களே, சகேரியா ஒரு கோட்டை மட்டுமல்ல, அது ஒரு வரலாற்றின் கண்ணாடி. வரலாறு தொடருகிறது.